புனிதமான ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒரு சுருக்க உரை. மகாபாரத போரின் முடிவில் பீஷ்மாச்சாரியார் தனது உடலை விட்டு இறைவனின் தாமரை பாதங்களுக்கு செல்லும் புனித நேரத்திற்காக காத்திருந்ததாக புராணக்கதை கூறுகிறது. பாண்டவர்களின் மூத்தவரான யுதிஷ்டிரர் தர்மம் மற்றும் கர்மா தொடர்பான விஷயங்களுக்கான பதில்களை தேடிக்கொண்டிருந்தார். யுதிஷ்டிரரின் மனதை அமைதியற்றதாக புரிந்து கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த விலைமதிப்பற்ற அறிவை பெற பீஷ்மரிடம் வழிகாட்டினார். பீஷ்மர் 12 அறிவாளிகளில் ஒருவராக அங்கீகரிக்கப்பட்டார் என்பதை குறிப்பிடுவது பொருத்தமானது. மற்ற 11 பேர் பிரம்மா, நாரதர், சிவன், சுப்பிரமணியர், கபிலர், மனு, பிரஹ்லாதர், ஜனகர், பாலி, சுகர் மற்றும் யமன். விஷ்ணுவின் இந்த 1000 பெயர்கள் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டன? இந்த 1000 நாமங்களால் இறைவன் முழுமையாக வரையறுக்கப்படுகிறாரா? வார்த்தைகளாலும் மனதாலும் கடவுள் அணுக முடியாதவர் என்பதை வேதங்கள் உறுதிப்படுத்துகின்றன. உங்கள் வாழ்நாள் முழுவதும் முயற்சி செய்தாலும் மனித மனத்தால் மட்டும் பரமாத்மாவை புரிந்து கொள்ள முடியாது என்று கூறப்படுகிறது. நாம் அறிந்திருக்கும் எந்த இயற்பியல் விதிகளாலும் கட்டுப்படுத்தப்படாத பரமாத்மாவின் இந்த எல்லையற்ற தன்மையை கருத்தில் கொண்டு பீஷ்மர் விஷ்ணுவின் 1000 பெயர்களை தேர்ந்தெடுத்தது நமது சிறந்த இதிகாசங்களில் மீண்டும் மீண்டும் விவரிக்கப்பட்டுள்ள அவரது நன்கு அறியப்பட்ட சில குணங்களின் பிரதிநிதித்துவமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். வாருங்கள் அனைவரும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமா ஜபிக்க. சமஸ்கிருத வார்த்தைகளின் அர்த்தம் தங்களுக்கு புரியவில்லை என்றும் அதனால் அவற்றை உச்சரிக்க வசதியாக இல்லை என்றும் சிலர் கூறலாம். ஆனால் அர்த்தம் தெரியாமல் கூட பிரார்த்தனைகளை உச்சரிப்பதை கற்றுக்கொள்வது ஒரு மதிப்புமிக்க செயல். மேலும் சாவி இல்லாமல் ஒரு புதையல் பெட்டியை கண்டுபிடிப்பதற்கு ஒப்பிடலாம். நம்மிடம் பெட்டி இருக்கும் வரை பின்னர் அறிவு என்ற சாவி கிடைக்கும் போதெல்லாம் அதை திறக்கலாம். புதையல் ஏற்கனவே அங்கே இருக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம் நன்மைகள். பாரம்பரியமாக நமது பிரார்த்தனைகள் பல ஸ்ருதியுடன் முடிவடைகின்றன. பிரார்த்தனையை ஓதுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றிய ஒரு பகுதி விஷ்ணு சகஸ்ரநாமமும் இதற்கு விதிவிலக்கல்ல. சுகாதாரத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பராமரிக்க நம் உடலை தொடர்ந்து சுத்தம் செய்வதன் அவசியம் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைய உலகின் பரபரப்பான தன்மையால் நம் உடலை பார்ப்பது போல் நம் மனதை பார்ப்பதில்லை. இதன் விளைவாக நம் மனதை சுத்தமாக வைத்திருப்பதன் அவசியம் பாராட்டப்படுவதில்லை. மனதை தொடர்ந்து சுத்தம் செய்யாதவர்கள் காலப்போக்கில் மனநோயாளிகளாக மாறுகிறார்கள். மன தூய்மைக்கு பிரார்த்தனைகள் ஒரு வழியாகும். அவை நேர்மையுடனும் பக்தியுடனும் ஜபிக்கப்பட வேண்டும். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஜபிப்பதன் முக்கியத்துவம் என்னவென்றால், வணங்கப்படும் தெய்வம் வாசுதேவரை தவிர வேறு யாரும் அல்ல. நாமங்களை கவிதை வடிவில் இணைக்க பொறுப்பேற்ற ஸ்ரீ வேதவியாசர் வாசுதேவரின் சக்தியாலும் கட்டளையாலும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், உலகம் மற்றும் பெருங்கடல்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்று சுட்டிக்காட்டுகிறார். தேவர்கள், அசுரர்கள் மற்றும் கந்தர்வர்கள் அடங்கிய முழு பிரபஞ்சமும் பகவான் கிருஷ்ணரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. பீஷ்மரின் நிபுணர் தீர்ப்பில் வாசுதேவர்களின் பெயரை பக்தியுடனும் நேர்மையுடனும் ஜபிப்பது துக்கங்களிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையை உறுதி செய்யும். ஜபிப்பவர் மட்டும் பயனடைவதில்லை, ஆனால் எந்த காரணத்திற்காகவும் ஜபிக்க முடியாதவர்களும் ஜபிப்பதை கேட்பதன் மூலம் பயனடைகிறார்கள். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஸ்ரத்தையாக பாராயணம் செய்வதன் மூலம் அனைத்து துன்பங்கள் மற்றும் எதிர்மறை விளைவுகளும் நீங்கும். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கற்கவும் உச்சரிக்கவும் இணையவும் ஸ்ரீயம் சம்ரிதிம் லைக், ஷேர், கமெண்ட் மற்றும்
subscribe. Shriyam Samritim.